வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களை என்டர்டெயின் பண்ண நாங்கள் ரொம்பவே ஆர்டர் பண்ணுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோ பார்க்கலாம். பைத்தியக்காரப்ப அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கோபால் லதா அடிக்கடி எம்எல்ஏ மோதுறீங்க, நெஞ்சு விதி வந்துற போது பார்த்து. உன் மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன பஞ்சு? கோபால் இந்த என்னது இது? மோதிரம். இது எதுக்கு? 1 2 3 4 5 நம்பர் இடாங்க, 5 நம்பர் இடாங்க. என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மழை 5 நம்பர் இடா. நான் 1 நம்பர் சூரங்கத்துல ரயிலையும் மறிப்பேன், இன்ஜினியர் எட்டி எட்டி வாய்ப்பேன், டிரைவரை இருப்பேன். என்ன எழவி அது? அம்மா நான் மதுரை ஜோலார்பேட்டை மகராசன் கோட்டை ராத்திரி 1 மணி. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. காமெடி சரி, பொண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல அவங்கள்ட்ட, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சரி பாக்குறேன் சொன்னாங்க. அப்புறம் யார மாதிரி வேணும்? உங்களை மாதிரியே வேணும், உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். இல்ல பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். அக்கா பையன் வந்து வேலை இல்லாம இருந்தா சார், நான் வீட்டுக்கு கூட்டு வந்து வேலை தங்க வச்சு வேலை சார். சரி வேலை அக்கா பையனாச்சே, அப்படியே சரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். சரி நான் வீட்லயே தங்க வச்சிருந்தேன். இவன் பொண்ணை விட்டுட்டான், என் மனைவிய. மேட்ரு இங்க இருக்கா? உன்னை பார்த்த பின்பு நான் இதில் நம்ம ஒரு நாடகம் இல்லையே. கட்டிலுக்கு கெட்ட பையன், நீ ரெட்ட சொல்லி உள்ள பையன். ஏ காணாங்குளத்து மீனே, உன்னை கவுக்க போறேன் நானே. என்ன இது? நீ சம்மஞ்சதம் சாமி வந்து என் பணியாரம் புளிப்பணியாரம் ரொம்ப சின்னதா இருக்கு. புளிப்பணியாரம்னா சின்னதா இருந்தா டேஸ்ட், பெருசா இருந்தா வேஸ்ட்.
2018 கல்யாணம் ஆயிடுச்சு. 2019 பிபி வந்துச்சு, பிபி மாத்திரை. 2021 சுகர் வந்துச்சு, சுகர் மாத்திரை. இப்ப 2025 பைத்தியம் பிடிச்சிச்சு. இன்னும் மாத்திரை எடுக்கல, ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் தான் போயினுங்கிறேன். ஆனா இதெல்லாம் கல்யாணம் ஆனதுனால வந்துச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. கடவுளுக்கே அடுக்காது. அதெல்லாம் கடவுளுக்கு அடுக்காது. என்னன்னு தெரியல. எங்க ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு, வேலையை முடிச்சுட்டு நான் போய் சோறாக்க போறேன். சோறாக்கலாம் என்ன அடிப்பாங்க, தொலைப்பு கட்டிலே அடிப்பாங்க. நான் போய் சோறாக்க போறேன். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துடும். நான் அப்புறம் பேசுறேன். ஏய், உன்னால எனக்கு பிரெக்னன்சி ஆயிடுச்சு. நான் மொத்தம் தானே கொடுத்தான், அதுக்குள்ள கன்சீவ் ஆயிட்டியா? எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படி? இங்க வாடா பானுடா, தேடி நடிச்சு நக்கிறதுக்கு பானுடா, பாதுசா. சரியா, பார்க்கதான் முடியும். ஓகே, My patience is waning. Is this entertaining? My இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? patience is waning. பொம்பளை நிலையாம கொஞ்சம் வாழ்க்கையை பாருங்கடா, போங்கடா. பவி, என் ஜட்டி பாத்த? எந்த ஜட்டி? அந்த 3 ஓட்டை இருக்குமே அந்த ஜட்டி. ஓ, அந்த ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? என்ன ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? வாங்க காசு இல்லாம இல்ல, தூக்கி போட மனசு இல்ல. ஜட்டி இஸ் an எமோஷன். பக்கத்து ஆண்டி ஜட்டி குடி சொன்னாங்க. நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கார விட்டு போயிட்டாராம். இல்ல, அவன் போய் சொல்றான் பவி. அங்க பாரு, அவன் சிரிக்கிறான் பேர். டேய் வித்த, அப்பாவி பொண்ணு மேல பழி போடுறியா? அவன் ஏமாத்துறாண்டி. பழசுதான் ஞாபகம் வச்சு ஏமாத்துறாண்டி. இப்ப கூட பரிவு கறி ஒழுங்கு கட்டுறாண்டி அவன். அதெல்லாம் எனக்கு தேவலாத்துக்கா. வீட்டுக்கார லுங்கிக்கு பதிலா அந்த ஆண்டி பாவாடை எடுத்துன்னு வந்துட்டாரு. அவ கேட்டு வேணா சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.